ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே நம்ம இன்னைக்கு வந்து கலர் கரெக்ஷன் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து உங்களோட சீன் பேக் இல்லைன்னா மூவி வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லா மூவியும் தமிழ் 1 MBலேருந்து இல்லைன்னா தமிழ் பிளாஸ்டர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. பிகாஸ் கம்ப்ரெஷன் மெத்தட் அவங்க யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால குவாலிட்டி குறையும். ஸோ எப்பயுமே தமிழ் 1 MB ஆர் தமிழ் பிளாஸ்டர்ஸில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக டுட்டோரியல் போயிடலாம். இந்த சிசி ரெக்கமெண்டேஷன் வந்து எனக்கு வந்து RXNEFX கொடுத்தாரு. அவரோட அக்கௌண்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே உங்கள் கிளிப்பை வந்து டேரெக்டாக ஜூம் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் போய் டீட்டெயில்டு ப்ரிசர்விங் அப்ஸ்கில்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபிட் டு காம்ப் ஹைட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் காம்ப் ஹைட்டு ஃபிட் ஆயிரும். அண்டு டீட்டெயில்ஸ் வந்து எப்பயுமே 100 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி பண்ணி மற்ற கிளிப்ஸுக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிடுங்க ஒரே இதில். இப்போ உங்களுக்கு வந்து அவங்க டீட்டெயில்ஸு குறையாது. சாதாரணமாக ஜூம் பண்ணுறதுக்கும் இந்த எஃபெக்ட் வச்சு ஜூம் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சாதாரணமாக ஜூம் பண்ணால் கண்டிப்பாக குவாலிட்டி குறையும். ஸோ இந்த எஃபெக்ட் வச்சு ஜூம் பண்ணுங்கள், குவாலிட்டி கண்டிப்பாக குறையாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு. ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கிளிப்ஸை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்காச்சு. ஸோ இப்போ கிளிப்ஸுக்கு மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணுறேன். நியூவில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து எஸ் ஷார்பன் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த எஸ் ஷார்பன் எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து BCC பிளகின் ஒன்று யூஸ் பண்ணணும். இந்த BCC பிளகின் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் என்னோட டெலிகிராம்ஸ் எடிட்டர்ஸ் கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணோம். அதோட லிங்க் நான் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைனா எடிட்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் கேட்டால் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்ஆர்பன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 1 இருக்கட்டும். அண்டு ஸ்மால் டீட்டெயில் சைஸ் வந்து நான் வந்து 3 வச்சுக்கிறேன். அண்டு ஸ்கேல் டைனி டீட்டெயில்ஸ் நான் வந்து கொஞ்சம் 5 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து குவாலிட்டி கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து BCC அன்ஷார்பன் மாஸ்க்கு ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து BCC பிளகின் வேணும். ஓகேங்களா? ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரேடியஸ் அமௌண்ட் வந்து நான் வந்து ஒரு 29 வச்சுக்கிறேன். அண்ட் அமௌண்ட் வந்து 4 வச்சுக்கிறேன். 9 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த லுக்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் மேஜிக் புல்லட் பிளகின் இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே நான் என் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். நீங்கள் என் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லுக்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே எடிட்குள்ளே போயிருங்க. ஸோ எடிட்டில் வந்தோடனே இங்கே வந்து சைடில் வந்து டூல்ஸ்ன்னு இருக்கும். அந்த டூல்ஸில் போய் ஸ்பாட் எக்ஸ்போஷர்னு இருக்கும். அந்த ஸ்பாட் எக்ஸ்போஷர் ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா, டூல்ஸில் போய் ஆப்டிக்கல் டிஃப்யூஷனை ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூல்ஸில் போய் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூல்ஸில் போய் கர்வ் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக லென்ஸ் விக்னேட்னு இருக்கும். அதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கான மெத்தட்ஸு. இது இருந்தாலே உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்பாட் எக்ஸ்போஷர் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எக்ஸ்போஷர் வேணுமோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு -0.50 வச்சுக்கிட்டேன். அண்ட் ஆப்டிக்கல் டிஃப்யூஷனில் போய் உங்கள் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட க்ளோ மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். ஸோ எனக்கு வந்து 40 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போய் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 105 வச்சுக்கிட்டேன். ஸோ கர்வில் போய் இது வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீடியோக்கு இல்லைன்னா கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் ஆப்டிக்கல் டிஃப்யூஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்டு ஸ்பாட் எக்ஸ்போஷராக கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ லென்ஸ் விக்னேட்டில் போய் விக்னேட் அமௌண்ட்டை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி அமௌண்ட்டை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இது பிஃபோரு, இது ஆஃப்டர் ரிசல்ட். தட்ஸ் ஆல்.
இதுதான் சிம்பிள் அண்ட் HDR CC. ஸோ இந்த ட்விட்டரில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கிளிப்புக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதுக்கும் கரெக்டாக இருக்குது. குவாலிட்டி ப்ளஸ்ஸு CC இதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன டுட்டோரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ டுட்டோரியல்ஸ் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பாய்.